Hi, hello guys, how are you all? Welcome to our Schizophrenian channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு மார்வல் படம் ஃபேஸ் 6ஓட அஃபிஷியலி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன மார்வல் படம் ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அந்த படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் மார்வலே இப்போ பரிதாபமான நிலைமையில தான் இருக்குது. பேக் டு பேக் ஒரே டிசாஸ்டர்ஸாக கொடுத்து சாவடிச்சிட்டானுங்க. பட் ஓகே, டெட்பூல் வில்வரின்னு ஒரு சின்ன ஒரு மருந்து மாதிரி இருந்தாலும் இந்த ஃபேஸ்க்கு ஓப்பனிங்கே நல்லா ஸ்ட்ராங் நோட்டில் ரொம்ப சூப்பரான படமாகவே ஃபென்டாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அஃப்கோர்ஸ் பழைய ஃபென்டாஸ்டிக் ஃபோர்லாம் பார்த்த ஜென்ரேஷன் நாங்கள். அதில் செகண்ட் பார்ட்டு குயிக்ஸ் சில்வர், ஐ திங்க் நம்ம சில்வர் சஃபர் வச்சு ரொம்ப கன்றாவியான ஒரு சிகிச்சை பண்ணி கன்றாவியான கதை எடுத்து சொதப்பி அதோட அந்த ஃப்ரான்ச்சைஸ்க்கே முற்றும் சுபம் போடுற அளவுக்கு முடிச்சு வச்சுட்டானுங்க. பட் இந்த தடவை அப்படி இல்லை. ரொம்ப அழகான ஒரு ரீபோட்டு. ரொம்ப அழகாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்ல காஸ்டிங், நல்ல கதை, நல்ல பிளேஸ்மெண்ட்டு, ஸ்டேஜிங்கு, கேரக்டர் ஸ்டேக்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. மேபி குறைன்னு நான் சொல்லணுன்னா ஒன்று நான் ஃபீல் பண்ணேன். லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஸ்பாயிலர், பட் இப்பயே சொல்கிறேன், ஸ்பாயிலர்ஸ் ஹெட். கிளைமேக்ஸில் ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோட உயிர் போனதுக்கப்புறம் ஒரு குழந்தை சேவ் பண்ணுதுங்கிறது ஒரு பக்கம் குபீர்னு சிரிப்பு வந்துச்சு. நான் ஐமேக்ஸ் தேட்டரில் நான் ஒருத்த மட்டும் தனியாக குபீர்னு சிரிக்கிறேன். பட் அதுக்கப்புறம் அந்த எப்படி அவேக்கன் ஆனாங்க, அவங்க கண்ணில் கேலக்ஸிஸ் அந்த மாதிரி ஒரு 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 செலஸ்டியல் ஒரு பவரால் வேக்கப் பண்ணாங்கிறது அக்செப்டபிள் தான். பட் ஸ்டில் குழந்தை அதை பண்ணுதுங்கிறது தட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஆஃப். அது மட்டும் நான் குபீர்னு சிரிச்சிட்டேன். ரெண்டாவது, ஒரு அஃப்கோர்ஸ் நான் இந்த ரிவ்யூவை நீங்கள் லேட்டாக பார்க்குறது தான் உங்களுக்கு நல்லது. இன்னும் நீங்கள் படம் பார்க்கறதுனா முதல்ல ரிவ்யூவை கட் பண்ணிட்டு முதல்ல படத்தை பார்த்துட்டு அப்புறம் நம்ம ரிவ்யூ கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ டெலிபோர்ட்டேஷன் பற்றி பண்ணுறாங்க. ஒரு முட்டையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டெலிபோர்ட் பண்ணுறாங்க. சக்ஸஸ்ஃபுல், ஃபைன். முட்டையை உடச்சி பார்த்தீங்களா, முட்டையை இன்குபேட் பண்ணி பார்த்தீங்களா, அது எத்தனை வருஷம் அப்புறம் அது உயிரோட வளருதா இல்லையா, இந்த ஒரு ஆர்கானிக் மேட்டர் டிசால்வ் ஆகுதா, டிஸ்ட்ராய் ஆகுதா இல்லையா, அடுத்தது ஒரு சின்ன ஒரு பெரிய பொருள், ஒரு கார் மாதிரியோ, அப்புறம் லிவிங் பீயிங் மாதிரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரையல் அண்ட் எல்லாம் பண்ணி அப்புறமேட்டா ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக நட்டால் பரவாயில்ல. முட்டை நவுந்துச்சு, ஓகே, இதுக்கே இவ்வளோ பவர் தேவைப்படுதுன்னா அப்போ மொத்த சிட்டிக்கு எவ்வளோ பவர்னு ஒரு கணக்கு போட்டுன்னு இருக்காப்புல. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல. அந்த விஷயம் கொஞ்சம் ரொம்ப ட்ரிம் டவுன் பண்ணிட்டாங்களோ. மார்வல் கழுத்தை நெரிச்சு 2 மணி நேரம் தான் படம், ஒரு நாளைக்கு நான் 5 ஷோ ஓட்டுவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஒரு கண்டிஷன் தான் போட்டாங்களான்னு தெரியல. ரொம்ப சுருக்கிட்டாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் பார்த்து முடிச்சுட்டு நம்மளாம் இன்டர்வல் போகிறப்ப வாவ், நல்ல வேலை ஐமாக்ஸ் 3D பார்த்தோண்டா, அந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு படம், பைசா சொல்லணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம ஃபீல் பண்ண வச்சுறாங்க. பட் செகண்ட் ஆஃப் போக அப்படியே பட்டு நீங்கள் எதுக்குமே டைம் கொடுக்காம ஆர்வக்குள்ள கடகடன்னு ஒரு பிளானை போட்டு கடகடன்னு சொதப்பி கடகடன்னு அதுக்கு ஆல்டர்னேட் தேடி எல்லாமே பட்டுன்னு போகிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் இந்த ட்ராமா சஸ்டெயினே ஆகலை. இந்த மாதிரி கதைகள் சர்வைவலுக்கு அந்த கேரக்டர் என்ன டெசிஷன் எடுக்குது, அந்த கேரக்டர் என்னென்ன கோத்ரூ பண்ணாலுமே கொஞ்சம் ட்ராமா, கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும், கொஞ்சம் ஸ்டே வேணும். டைமே கிடையாது, அடித்து நவுத்தி போயிட்டே இருங்க. அடுத்தது 6th கியர் தான், 3rd கியரில் 6th கியர் மாற்றுற மாதிரி இருந்துச்சு. 5th கியர் ஃபிகரட்டிவ்லி சொல்கிறேன், 5th தாண்டி ஒன்று இருந்துச்சுன்னா எப்படி வச்சுக்கிறேன். அதுக்காக கமெண்ட் செக்ஷனில் 6th கியர் எந்த ஊரில் போட்டுலாம் கேட்டிருக்காருங்க. ஸோ இப்படி தான் இருந்தது மூவி எக்ஸ்பீரியன்ஸு. அஃப்கோர்ஸ் நிறையா இடத்துல என்ஜாய் பண்ணோம், நிறைய இடத்துல கற்றணும். எலக்ட்ரோஸ் இன்ட்ரடக்ஷன்லாம் அவ்வளோ ரூட் பண்ணப்பட்டு அவ்வளோ சியர் பண்ணப்பட்டது தியேட்டரில். அதெல்லாம் ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. போஸ்ட் அந்த என் கேமுக்கு அப்புறம் ஒரு தானோஸ் லெவல் வைப்பில் ஒரு நல்ல அழகாக பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். சாட்லி தானோஸ்க்கு அடுத்தது பண்ண வேண்டிய அந்த இன்னொரு பையன், அவன் பேர் என்ன, டாக்டர் டூம்க்கு முன்னாடி இன்னொருத்த கம்மிட்டானே, காங் டைனஸ்டி, அது அநியாயமாக அவனே சொதப்பி மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணி மார்வல் பிளானையே மாற்றுற அளவுக்கு ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணிட்டு விட்டு போயிட்டாப்புல, பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாப்புல. ஸோ அடுத்தது இந்த ஒரு டாக்டர் டூம் ஒரு டீஸ் ஆகட்டும், அஃபிஷியலி டீஸுன்றாங்க. எனக்கு ஆனால் புரியவே இல்லை. மார்வல் என்ன பஞ்சாயத்து, எல்லோரும் ஒரே நோசி தான், ஒரே கம்பெனி தான். எவ்வளோ அழகாக ஒரு ஒரு கேமியோ ஒன்று கொடுத்துருக்கலாம், நல்லா ஒரு டீஸ் பண்ணியிருக்கலாம் ஆடியன்ஸுக்கு சஸ்டெயின் பண்ணி பார்க்குறதுக்கு. எதுவுமே இல்லாமல் முகமுடிய கையில் வச்சுட்டு யார் நினைத்து ஏதோ டூப் மாதிரி ஒன்று முடிச்சு விட்டு போயிட்டாங்க. அது கொஞ்சம் மூட் ஆஃப் இருந்துச்சு. அதுக்காக நீங்கள் உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்குற அளவுக்கு ஒருத்தனா டெஃபினெட்லி தேட்டருக்கு ரொம்ப பயங்கரமாக வெயிட் பண்ணி சியர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு அந்த மொமெண்ட்டை செரிஷ் பண்ணிட்டு போனாங்க. செகண்ட் லாஸ்ட் கிரெடிட்ஸ் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது, அனிமேஷனே போட்டுவிட்டாங்க. ஸோ ஐ வுடன்ட் சஜஸ்ட் யூ கைஸ் டு வெயிட் ஃபார் த எண்ட் கிரெடிட்ஸ். பட் இஃப் யூ ஆர் அ மூவி லவர் லைக் மீ, எல்லா கிரெடிட்ஸும் போட்டோம், வாட்ஸ் த ஹரி, பின்ன ஃப்ளைட்டாக பிடிக்க போகிறோம், இல்லை ஃப்ளைட்டை ஓட்ட போகிறோமான்னா பொறுமையாக எல்லா இன்க்ரெடிட்ஸும் முடித்து கடைசியாக முடிச்சுட்டு நிம்மதியாக அந்த மாதிரி வாங்க. ஐ வுட் அஃப்கோர்ஸ் ஐ வுட் சஜஸ்டட், ஐ வுட் அப்ரிஷியேட் இட். அது அந்த
மூவியில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்டாக நான் பார்க்குறேன். ஐ டூ இட். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இட்ஸ் அப் டு யூ. தட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ், வாட் எவர் யூ சூஸ். ஸோ இதை தாண்டி மூவி எக்ஸ்பீரியன்ஸை பார்க்குறப்ப அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் ஹாஃபில் பயங்கரமான ஹையில் போடு, பாப்கார்னை போடு, கோக்கோ போடு, நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சா செகண்ட் ஹாஃபில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது ஒன்று உருப்படியாக டைம் எடுத்து பண்ணலாண்டாங்கிற மாதிரி படப்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 பட அறகுறையாக கட்டுறதுன்னு அடித்து நவுத்தி முடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் நான் ஒருத்த மட்டும் தான் சிரித்தேன் கிளைமேக்ஸில். பட் ஓவராலாக இட்ஸ் அ பேட் ஃபிலிம். ஆனால் டெஃபினெட்லி நாட். இட்ஸ் டெஃபினெட்லி சாலிட் குட் ஃபிலிம். மார்வோட லைனப்பில் இஃப் யூ கேன் ரீகேப் என்கேம்லாம் விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது ஃபோர்த் பேஸ் எப்படி ஆரம்பிச்சது, நல்லா ஆரம்பித்ததுன்னா இல்லை, உருப்படியாக ஆரம்பித்ததுன்னா கிடையாது. ஏதோ 1-2 படம் நல்லா, 3 படம் 6 படத்தில் 3 படம் நல்லா இருந்துச்சு, மீதி 3 படம் ஊற்றிட்டு போயிடுச்சு. அதுலேயும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்லாம் ரொம்ப எதிர்பார்த்து அடிச்சு விட்டு போனாப்புல. அடுத்தது ஃபேஸ் 5ல் ஓப்பனிங் குவாண்டம் மினியாவே சர்வநாசமாயிடுச்சு. இப்போ வக்காண்டாலாம் நான் பேசுகிறதாவே இல்லை, அதை எடுத்து தனியாக ஓரம் வச்சுருங்க. அதை தாண்டி வேறு நல்ல படம் என்னதாண்டா இருக்குதுன்னு பார்த்தா ஃபேஸ் 5ல் ஒரே ஒரு படம் டெட்பூல் நூல் இருந்துச்சு. நான் ரொம்ப ரூட் பண்ணேன். தண்டர் போல்ஸ் இருந்துச்சு, கேப்டன் அமெரிக்கா, பிரேவ் நியூ வேர்ல்ட்லாம் அதெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. ஆக மொத்தம் இந்த இவ்வளோ அடிகள்லாம் தாண்டி இப்போ ஃபேஸ் 4 கூட மன்னிச்சிடலாம். சாங்ஷி மாரி நல்ல படங்கள் இருந்துச்சு. எட்டர்னல்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுமாரி நல்ல படம், ஸ்பைடர்மேன் மாதிரி நல்ல படம் அட்டம் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. ஆண்ட்மேனையும் சொதப்பி, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் சொதப்பி, நான் ரொம்ப மெயின் அவெஞ்சர்ஸ் ஸ்டார்டிங் ரூட் பண்ண கேரக்டர்ஸே இவங்க தான். இவங்களே அடித்து ஓரம் உட்கார வச்சுட்டாங்க. தார் 11 பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அப்புறம் என்ன வரப்போகுது பண்ண போகிறாங்கன்னா ஒன்றும் தெரியல. ஸோ மெயினான ஐபியாக இருக்க தார், ஆண்ட்டு, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாத்தையும் அடித்து ஓரமாக இதுக்கப்புறம் படம் பண்ணுவியா நீன்னு அடிக்கிற அளவுக்கு உட்கார வச்சதால வேறு யாரை ரூட் பண்ணி பார்க்குறதுனே தெரியல. டாம் ஹாலண்ட் ஒரே ஒருத்தனா இருக்காப்புல. அது இந்த ஃபேஸ்லேயே ஃபஸ்ட்டு படம் இப்போ நம்ம பார்த்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ், அடுத்தது ஒரு ஸ்பைடர்மேன் படம், அடுத்தது 2 அவெஞ்சர்ஸ் படம். அவ்வளோதான் லைனப்லேயே லிஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. வேறு அடுத்தது என்ன படம் போகிறீங்கன்னா லைனப்பில் இருக்குன்னா ஒன்றும் புரியல. டிவி சீரிஸ் ஃபுல்லாக ட்ராஷு. மூன் நைட் நல்லா போனால் அது சீசன் 2 ரினியூ பண்ணல. லோக்கி டக்குன்னு எடுத்து முடிச்சு டைம் டக்கே உட்கார வச்சிட்டான். சும்மா என்னடா பண்ணுற, ஏதாவது எழுதுறியா இல்லையா, டைம் எடுக்கிறியா இல்லையா, 6 வருஷம் டிவி சீரிஸ் பார்த்துருக்கியா இல்லையா, எவ்வளோ அழகாக டிவி சீரிஸ்க்குன்னு 6 வருஷத்துக்கு அழகாக ஆரோ, ஃப்ளாஷ், லென்ஸ் ஆஃப் டுமாரோ, சூப்பர் கேர்ள், அப்புறம் பிளாக் தண்டர், பேட் உமன், எவ்வளோ எபிசோட்ஸ் கனெக்ட் பண்ணி எவ்வளோ மெகாவாக பயங்கரமாலாம் கிராஸ் ஓவர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்களாண்டாங்கிற மாதிரி பண்ணுற மாதிரி இருக்குது. டிஃபெண்டர் ஆஃப்கோர்ஸ் மார்வலில் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் அந்த கேரக்டர் என்னாச்சு, ஏதாச்சும் அந்த கொலாபுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியல, அப்படியே எடுத்து ஓர வச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி ரேட்டிங்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ தட் பீங் செட், மார்வெல் இஸ் மார்வெல்லிங். ஆனால் அதுதான் இல்லை, மார்வெல் இஸ் டீசிங். இதுதான் இந்த வீடியோட டைட்டில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, படத்தோட டைரக்டர் யாருன்னா மேட் ஷாக்மன் நினைக்கிறேன். தலைவதுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாண்டா விஷயம் பண்ணியிருக்கான். வாண்டா விஷயம் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட இன்ஸ்பிரேஷன் ஜாக் ஸ்னைடர். நான் அந்த 2 விஷயங்கள்லாம் ஜாக் ஸ்னைடரோட படங்கள் என்னை வந்து ஃபிலிம் மேக்கிங் நான் பயங்கரமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு, நான் வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கேன் அப்படின்ட்டாரு. அப்போ வாண்டா விஷயனோட 3 சீக்வன்ஸஸ்லாம் பார்க்குறப்ப நம்ம பிவிஎஸோ இல்லை ஜஸ்டிஸ் லீகோ அதுமாதிரி விஷயம் ஞாபகப்படுத்தலாம், ரிமைண்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நல்ல விதமாக, ஒரு நல்ல ஒரு சீரியஸான ஒரு நல்ல கதையை, நல்ல கிரிட்டியாக, ரொம்ப ஒரு டார்க் கிட்ட சென்ஸ் ஆஃப் டார்க்கு ரொம்ப அழகாக, அதுதான் லைஃப் இஸ் காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அழகாக எடுக்கிற ஒரு டைரக்டர் அவர். அந்த தலைவன் இந்த படம் நம்ம ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறப்ப குழந்தைங்களுக்குன்னு கம்ப்ளீட்டாக டம் டவுன் பண்ணி டோன்டோனும் பண்ணாமல் அழகான கிரே கேரக்டர்ஸ், அழகான டார்க் கேரக்டர்ஸ், நல்ல ஒரு சீரியஸான சர்வைவலான ஒரு மார்வல் படம் மாதிரியே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான மார்வல் படத்தை எடுத்து கொடுத்துருக்காப்புல. தட்ஸ் அ பிக் கிரெடிட். நான் தியேட்டரில் ஐமேக்ஸில் பார்க்குறப்ப இந்த ஒரு அஃப்கோர்ஸ் அது வந்து ட்ரிபியூட்டாக பார்த்தா ட்ரிபியூட்டு காப்பி அடிச்சா காப்பி என்னவோ நீங்கள் எடுத்துவாங்க. ஆனால் நம்ம கலெக்டர்ஸ் வந்து பூமியில் ஒரு செடியோட புட்டிங்கி அந்த மண்ணுக்குன்னெல்லாம் மூந்து பார்த்து பண்ணுறப்ப டெஃபினெட்லி எல்லாருக்கும் டார்க் சைட் ஜாக்சன் ஜஸ்டிஸ்க்கு பார்த்து எல்லாருக்குமே டார்க் சைட் தான் ஞாபகம். ஸோ அந்தளவுக்கு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் ஜாக் ஸ்னைடரை வச்சுக்கிட்டு டபிள்யூபி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியகாரத்தனமாக அந்த கண்ட்ரி டாட்ஸ்ட்டை கொடுத்து சூப்பர்மேனை ரீபூட் பண்ணி அது ஃப்ளாப் ஆகி இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸில் எவனுமே பார்க்காம அதுக்கு ஒரு முட்டுன்னு ஒன்று கொடுத்தான் பாரு. ஒரு முட்டு சூப்பர்மேனுங்கிறது இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸுக்கு தெரியாது. சூப்பர்மேன் வந்து இங்கிலீஷ் மற்ற கண்ட்ரீஸில் இங்கிலீஷே தெரியாது, அதனால் போய் சேரல, அதனால் இன்டர்நேஷ்னல் பாக்ஸ் ஆஃபீஸாக ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. தட்ஸ் த ரியாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஆடா பைத்தியக்காரங்களா, மேன் ஆஃப் ஸ்டீல் பேரில் கூட சூப்பர்மேன் இல்லைடா. அந்த படம் $600 மில்லியன் சம்பாரிச்சிருக்கு. நீ எங்கடா இருக்க? 400 500 மார்க்கை தான் பண்ணல. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்கிற மாரி சூப்பர்மேன் மாரி ஐபியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டிசி டபிள்யூபி? நீங்களாம் அவ்வளோதான் முடிஞ்சுதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஸ்னைடர் வர்ஸை ரீஸ்டோர் பண்ணியும் ஜாக் ஸ்னைடரை பிடிச்சி கூப்பிட்டு வந்து, ஐயா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எல் சொல்லிட்டு நீங்களே ஒன்று பண்ணுங்கள், நாங்கள் HBO மேக்ஸ்லேயே போட்டு நாங்கள் சம்பாரிச்சிக்கிறோம் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு, நீங்கள் செஞ்சு பண்ணுங்கன்னு சொன்னால் கூட போதும். இல்லையா ஒன்றால் அந்த ஐபி வச்சு ஒன்று பண்ண முடியலையா, மூடி நெட்ஃப்ளிக்ஸ்ட்டு வித்துரு. அட்லீஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸ் நல்ல படம் ப்ரொடியூஸ் பண்ணி அவனே ஓன் டைட்டில் அவனே கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவனை நம்மளை வச்சு ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுவான்.
எதுவும் பண்ணாமல் உப்புமா மாரி குடோன் பேசாமல் பத்தி கூட குடோனில் இருக்க மாரி வச்சுன்னு இருக்காதீங்கடா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கம்மி பேக் டு த மார்வல், இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் டெஃபினெட்லி ஒரு ஒரு டிசி எக்ஸ்டர்னல் யூனிவர்ஸில் வர வேண்டிய ஒரு பக்காவான படங்கிற லெவலுக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக எடுத்திருக்காங்க. மேபி தட்ஸ் வை ஐ பர்டிகுலர்லி காட் ஸோ மச் எங்கேஜ்டு, ஐ காட் வெரி ரெசனேட்டட் வித் த ஃபிலிம் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை ப்ரைவேட், என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து மட்டும் கிடையாது. நாங்கள் தேட்டரில் பார்த்தேன், நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு கிளைமேக்ஸ் மட்டும் தான் குபி சிரிப்பு வந்துச்சு, நான் இப்போ அது ஓப்பனாக சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை ரிவ்யூ ரேண்ட் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். நான் பார்த்த ஃபேஸ் 6ஓட மொதல் படம் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டில் ரொம்ப ஹையாக தான் இருந்திருக்கு. அடுத்தது கூடிய சீக்கிரம் டைம் கிடைக்கிறப்போ சோஷியல் மீடியாக்கள் வரவங்களும் பேக் டு பேக் நான் கட் பண்ணி போடுறேன், எடிட் பண்ணி போடுறேன். ஃபாலோ பண்ணுங்கள். நான் படம் கட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஏதாவது சஜஷன்ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸோ இல்லை ஃபீட்பேக்கோ எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் த கமெண்ட் செக்ஷன் அண்ட் லெட் மீ நோ. எல்லா கமெண்ட்ஸையும் பொறுமையாக படித்து என்ன எதுன்னு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் மீ, hit that subscribe button. That's the only way you can support in upcoming YouTubers like me. கூட சீக்கிரம் நிறைய வீடியோவில் சந்திக்கிறேன். Take care, bye bye. See you all. Peace out.